வெல்கம் டு பிரதர் ஃபெஸ்ட். இன்னைக்கு வந்து தண்ணி மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் எல்லாமே பிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டோங்க. ஃபஸ்ட்டு கோல்ட் ஃபிஷ் தான் பிடிச்சிருக்கோம். பார்த்துக்கோங்க, விட்டுட்டோம். ஏய் மெல்லமா காமிடா. நெக்ஸ்ட் நம்ம மில்க் வெட் கோழி. நெக்ஸ்ட் கோழி தான் பிடிக்கும். இப்போ கோழி பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க நம்மளோட பாண்டு இதில் போடாதுடா. இதில் எல்லாமே இருக்காது. மெல்லமா புடிடா. அதுல ஊத்துற பாருங்க மில்க் வெட் கோழி. பாமிடா, நீ பாட்டு புடிச்சு புடிச்சு போட்டுனுக்குற. அந்த மாதிரி பிடிக்காதடா. அதுல சாறு குளிர்ந்துருக்கு. இங்க இதுல சாறு குளிர்ந்துருக்கு. காமிடா. அந்த செக் எடுத்துன்னு வாடா போயிட்டு. காமிச்சு புடி. பண்ணிட்டே நான் இறங்கிட வேண்டாம். பாண்டுக்குள்ள போய் இறங்கிடு. இருடா, மிச்சிட்டு போறேன். பிடிச்சிட்டு காமி. உங்களுக்கு இது இவ்வளோ பெரிய இடம் கட்ட தப்புடா. ஓட்டுனே இருக்குது. கோழி குதிக்கொண்டா. The Japanese koi guys. எல்லாம் எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு. இந்த பெரிய கோழி தான்டா பாவம். பிடிச்சி காமி, பிடிச்சி அதில் விடுறதுக்கா. அது ஃபேஸ் காமி. செம்மையா கோழி கார் கைஸ். பட்டர்ஃப்ளை ஏது ஓடுறா. எகுரும். அடுத்து நம்ம என்ன இருக்கு, பெருசா இருக்கு. சாருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்க் கையில் பிடிக்க மாட்டோம் காய்ஸ். என்னது முள்ளு படம் காய்ஸ் கையிலேயே. பாருங்க காய்ஸ், பாருங்க காய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா கவுட்டோ கோழி இருக்கு. எகர்த்துறாரு. அந்த நீல போய் பார்க்குறேன். நீ காலில் மட்டி பாரு. பாருங்க காய்ஸ், நம்ம மில்கி வெட் கோழி. பாருங்க காய்ஸ், இதாங்க இது கோரா. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தோம் காய்ஸ். டோலோ போலோ காய்ஸ் இதோட பேர். கோழி குதிக்கிற மாதிரி இருக்கடா அதில். டோலோ போலே வந்து பாருங்க காய்ஸ், இதில் ப்ளூ கலர் கோரா பார்த்தீங்கன்னா இருக்கு. காமிடா. అంత పెద్ద జగ్గులో కూడా మాట్లాడుతుంది. అది బొమ్మ రామికి చూస్తారు దాన్ని బట్టే.
பாருங்க guys, நல்ல ஃபீமேல் மேல் தான். அதே இந்த அச்சு போன ரித்திஷித்த பாருங்க guys, நம்மளோட மில்கேட் கொயோ ஷார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோய் ஃபிஷ்ஷும் கோராமியும் கோல்டோ எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு காய்ஸ். ஒரு ஷார்க் இருக்குது. நாங்கள் எதுக்கு இது தனியாக போட்டோன்னா இது பெரிய கோய் காய்ஸ், அதனால அதில் ஃபிக்ஸ் ஆகாது. ஏன்னா அதில் நிறைய மீன் இருக்குது, அதனால இதுக்கு இடஞ்செல்லாம் இருக்கும். அதனால தான் guys தனியாக போட்டு வச்சுருக்கோம். பாருங்க guys, நம்மளோட பாண்டு வரணும் சொல்லிட்டாரு. ஒரு மணி நேரத்துல வரணும் சொல்லியே. திருவனந்தபுரத்துலேருந்து கேரளா போய் தான் சார் சொன்னார் தெரிஞ்சாரு. ஆஹா அப்படி சொல்லலை. அதாவது இங்கே ரீச் ஆகிடுவாங்க. இங்கே சென்னையில் ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு மணி நேரத்தில் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே சென்னைக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன ப்ராசஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேரஸ் எஸ்கே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்ன பார்ப்போம், நாங்கள் தண்ணி ஊற்ற போகிறோம் காய்ஸ். இப்போ தான் பாண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பாண்ட் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அதனால தான் நம்ம எடுக்க போகிறோம் காய்ஸ். எவ்வளோ வெயிட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே சூத்துருவோம் காய்ஸ். இதுக்கு மட்டும் 35 லிட்டர் வேணும் காய்ஸ். இந்த கேனே 20 லிட்டர்ஸ் காய்ஸ். நம்ம ஃபிஷ் பார்த்துங்க, நம்ம இங்கே வச்சுருக்கோம். நம்ம கஷ்டம் பாருங்கள், ஷார்க்கு தண்ணியாக கோழி தண்ணியாக அது எகுரும் டேய், அது எகுரும். பாருங்க காய்ஸ், பையன் எதுக்கு தயாராகணும் காய்ஸ். கோலா கூட இருக்குது உங்களுக்கு பார்க்குறேன் காய்ஸ். நெக்ஸ்ட் கப்பீஸ் பாருங்க, வாங்க கப்பீஸ். கப்பீஸ் நம்ம பாருங்க guys, நம்ம சம்மரைஸ் நிறைய நாளாக காணோம் guys. காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், நம்ம கப்பீஸ் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ கம்மி ஆயிடுச்சு நம்ம கப்பீஸு. அப்புறம் மாதிரி